ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாலினிஸ் தாபா. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளான சிக்கன் கறி எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அதுக்கு நான் ஒரு மண் சட்டி எடுத்து 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். கோழி சூடுனால நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பமான எண்ணெயை சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 டீஸ்பூன் கல்பாசி, 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாம் பொரிஞ்ச உடனே 3 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். சிக்கன் ரொம்ப சூடு, அந்த சூட்டை தணிக்கிறதுக்கு தான் நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் இஞ்சி வெள்ளை பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு 4-5 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறி வந்திருக்கு. இப்போ 2 பச்சை மிளகாவை நல்லா நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அடுப்பை. 3/4 கிலோ கோழியை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் நல்லா பெரட்டி ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும் நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். அதை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இதையும் போட்டு நல்லா பெரட்டி விட்டுருங்க. ஒரு 4-5 நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டுருங்க. அந்த நிறம் கொஞ்சம் மாறணும், அந்தளவுக்கு பெரட்டி விட்டுருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நிறம் மாறி இருக்குது. இப்போ நம்ம மூடியை போட்டு அந்த சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வெளியில் ஊஸ் அவுட் ஆகிற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சு வந்திருக்கு. இதில் இப்போ நம்ம மசாலா பொருட்கள்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள். கலருக்காக தான் நான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணாட்டி அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா பெரட்டி விட்டுருங்க. சிக்கனில் இருக்க கொஞ்சமாக இருக்க தண்ணியிலேயே நல்லா பெரட்டி விட்டுருங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ மூடியை போட்டு ஒரு 8லேருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா அந்த மிளகாய்த்தூளோட பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இதை நல்லா பெரட்டி விட்டுருவோம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். இதில் நான் 1.5 கப் தண்ணி எடுத்திருக்கேன். அரிசி கழுவின தண்ணியை தான் நான் சேர்த்துருக்கேன். இதையும் போட்டு உப்பை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே நான் சிக்கனில் மேரினேட் பண்ணும்போது 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதோட வெங்காயம் வதக்கும் போதும் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். மூடியை போட்டு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதில் நம்ம 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 3/4லேருந்து 1 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கசூரி மேத்தி நல்லா கையில் நல்லா கசைச்சு அதையும் சேர்த்துக்கோங்க. கசூரி மேத்தி உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கசூரி மேத்தி போட்டால் ரொம்ப வாசமாக இருக்கும். பாருங்கள், அருமையான சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, இடியாப்பம், ஆப்பத்துக்கு, ரைஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப திக்காக இருந்தால், இந்த கிரேவி ரொம்ப தண்ணி இல்லாமல் திக்காக இருந்தால் இது சப்பாத்திக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி பரிமாறிடலாம். இப்போ பாருங்கள், கொத்தமல்லி தூவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு பரிமாறிடுங்க. இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.